காந்தாரா இனிமேதான் இந்த படத்தை நான் ஒரு ரிவ்யூ போட்டு ப்ரொமோஷன் பண்ணி ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி படம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மட்டும் தான் வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓடிடுவோம் டக்குனு வீடியோக்குள்ள. காந்தாரா கான்செப்டா சொல்லிடுறேன், இது வந்துட்டு ஒன் டே சொல்ல முடியாது. ஸோ கான்செப்டா பார்த்தா முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு சிவா ஒரு இந்த கேரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க காந்தாரா 2022ல. அதுல அவருடைய வந்துட்டு குழந்தையில வந்துட்டு இருக்கிறத அதை காமிச்சிட்டு அவங்க அப்பா மறைஞ்சதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் டைம்ல வந்துருவாங்க. அதாவது அவருடைய 20ஸ்க்கு வந்துருவாங்க. நடுவுல நினைச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. நடுவுல அவர் ஒரு சின்ன வயசா இருக்கும் போதே வந்துட்டு இந்த காந்தாரா தெய்வத்தை பத்தின ஒரு சில கதைகள் கேட்கறது. அதுல ஒரு கதை தான் இந்த கதை, அந்த கதை தான் நம்ம படமா பாக்குறோம். பெருமை அப்படிங்கிற இவரோட முன்னோரை சேர்ந்த ஒரு கதை. எப்படி காந்தாரா 1ல வந்துட்டு அதாவது 2022ல வந்து அந்த படத்துல ஒரு 3 ஜென்ரேஷன் ஆஃப் அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை அண்ட் இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இதுலயுமே ஒரு 3 ஜென்ரேஷன் காமிச்சிருக்காங்க. அதுலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த நிம்மதியை தேடி போட அந்த ராஜா இருப்பாரு. அதுக்கப்புறமா எங்கனால தானே எங்களுக்கு திருப்பி விடுன்னு கேட்கிற அந்த ராஜா இருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு நம்ம வில்லன் ராஜா வந்துட்டு இருப்பாரு. ஸோ 3 காமிச்சிருப்பாங்க. இங்கேயுமே வந்துட்டு அதே மாதிரி ஒரு தாத்தா ஒரு ஒரு வயசானவர் அவரு வந்துட்டு ஒரு ராஜாவா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வராரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த காந்தாரா வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு என்னன்னா ஈஸ்வர தோட்டமா ஏதோ ஒண்ணு மறந்துட்டேனே, ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் டப்பிங்ல. ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாராவை மென்ஷன் பண்றாங்க. காந்தாராங்கிற அந்த இடத்த வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. அங்க நிறைய நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு, விளையிறதெல்லாம் இருக்கு. அது ஒரு நல்ல பூமி, அதை எடுத்துக்கிட்டா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடங்கள்லாம் நினைக்கிறாங்க. அதை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பல சதிகளுமே நடக்குது. பட் அந்த தெய்வம் வந்துட்டு அதை தடுக்குது. அந்த தெய்வத்தை வந்துட்டு இந்த படத்துல பிரம்ம ராட்சசன் சொல்றாங்க. ஏன் பிரம்ம ராட்சசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா, ஏன்னா இந்த படத்துல இந்த தெய்வம் ரொம்ப ஆக்ரோஷமான கேரக்டரா காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப முன்னாடி வந்து அந்த பார்ட்ல வந்துட்டு அவ்வளவு ஆக்ரோஷமான தெய்வங்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணமா என்னன்னு பார்த்து நம்ம வந்துட்டு இந்த படமா இல்லாம பொதுவாகவே நாட்டார் தெய்வத்தோட இந்த ஹிஸ்டரி எடுத்தோம்னு அப்படின்னாலே நாட்டார் தெய்வத்துல வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இப்ப அந்த நாட்டார் தெய்வங்கள் வந்துட்டு அவ்வளவு கோபமா கொடூரமா இருக்கிறது இல்லை அவ்வளவா. இந்த முன்னாடி இருந்ததுக்கு வந்துட்டு ரொம்ப இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் வந்துட்டு மக்களே ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த தெய்வம் வந்துட்டு போகும்போதுமே எவனும் இருக்க போறது இல்லை. ஸோ அந்த தெய்வம் வந்துட்டு அதுக்குள்ள எவன் வந்தாலுமே போட்டு தள்ளிடும். ஸோ அப்படி ஒரு ஒரு இதுல இருந்தது. பட் அதுக்கப்புறமே நிறைய பேர் வழிபடுறதுன்னு நிறுத்திட்டாங்க. சில பேர்லாம் தேவையான மாதிரி தான் வழிபடுறாங்கும் போது அந்த தெய்வத்தோட ஆக்ரோஷங்கிறது இப்ப குறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கதையிலுமே வந்துட்டு நீங்க பார்த்தா 2022ல வந்த காந்தாரா படத்துல வந்துட்டு இந்த ஆக்ரோஷம் வந்துட்டு கம்மியானதுக்கான காரணங்கிறது வந்துட்டு அப்படி இருக்கலாம். பட் இந்த படத்துல அந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலுமே அந்த தெய்வங்கிறது போட்டு தள்ளிடும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த தாத்தா ஒரு ஒரு இந்த ராஜா வந்துட்டு வராரு. அவரை போட்டு தள்ளி அவருடைய பையன் அவருக்கு அடுத்த பையன். ஸோ 3 ஜென்ரேஷன் காமிச்சிருக்காங்க. ஜெயராம் சார் அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன். அவங்க 3 ஜென்ரேஷன் விட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க இதாகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்துட்டு ஹீரோவா பெருமை அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் லீடா வராது. ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த கொய்க்குள்ளதான் பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி எரிக்கல் விருது அதுல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் எரிக்கல் இல்லை, அது ஒரு கணக்கல்னு சொல்றாங்க. சிவனுடைய அந்த இதை போட்டு கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் வருது, அது கணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காணிக்க கல், கணங்கள், அப்படி கணக்கல் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு கல், அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருது. அந்த ஓட்டைக்குள்ள அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த ஓட்டைக்குள்ளதான் இந்த குழந்தையுமே இருக்கு. அந்த குழந்தைய பத்தி என்னடா ஓட்டைக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு அதுக்கு பெருமைங்கிற பேர் வச்சு அந்த ஊர் மக்கள் வளர்க்குறாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் அதுக்கப்புறம் வீடு எடுத்து போகுது. இந்த கேரக்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அவதாரம் மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவா எடுத்துக்குவோமே. இது இந்த ஈஸ்வர தெய்வத்தோடைய அந்த பஞ்சுருளியோ அந்த தெய்வத்தோட ஒரு அவதாரம் மாதிரியே எடுத்துக்கலாம். அந்த கோயிலுக்குள்ளதான் பிறந்தது. திரும்பவும் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளேயே விழுந்து மறைஞ்சிருச்சு. அப்படிதான் காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த கேரக்டராவே. ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த படத்துல வந்துட்டு பிளாட் லைன் மூவ் ஆகிறதுக்கான ரீசனே இந்த பர்மேங்கிற கேரக்டர் தான். ஏன்னா அவரு தான் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற சில பேரை கூட்டிட்டு அந்த ராஜாவோட இடத்துக்கு போய் அங்க போய் துறைமுகத்தை பத்தி பாக்குறாரு. அதை எல்லாமே இவரு தான் லீட் பண்ணி கொண்டு போறாரு. இவங்களை பொறுத்த வரையுமே வந்துட்டு நம்ம இடத்துல இருப்போம், யாராவது நம்ம எல்லைக்குள்ள வர விடாம பார்த்துப்போம், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா. பட் இவர் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லாம வெளியில போறாரு, இந்த ராஜாவை போய் பாக்குறாரு, அது அந்த ராஜ்யத்துக்கு போறாரு, அங்க போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பாக்குறாரு. அதுல வந்துட்டு சில விஷயங்கள் பண்றாரு, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ படத்துல ஸ்டார்டிங்லேயே சும்மா சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நம்ம ரிஷப் ஷெட்டி தான் சொல்லியிருந்தாரு. சும்மா சீன்ஸ் என்டர்டெய்னிங்காக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக கதைக்கு சம்பந்தம் இல்லைனாலுமே சில சீன்ஸ் வந்துட்டு வைப்போம், அது அழகா இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிதான் கங்குவாலாம் சில சீன்ஸ் இருந்துச்சு. பட் அது என்ன ஆச்சுங்கிறது தெரியும், பயங்கர டிசாஸ்டரா முடிஞ்சு போச்சு.
பட் அப்படி இல்லாம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு என்டர்டைனிங் சீன்ஸா இந்த படத்துல வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதனால இந்த படத்துல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் இது அது என்ன இந்த இப்ப கூட ஓஜி கூட சொல்லியிருந்தாங்க. ஓஜிக்கு வந்துட்டு 6 6ல இருந்து 10 இன்ட்ரோ சீன்ஸ், அதாவது பில்டப் சீன்ஸ். அவன் யாரு தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்ல இருந்தது. ஆக்சுவலா ஓஜியே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ரம் மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஜிபி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, நானி வந்துட்டு அந்த டேரக்டர் கூட தான் அடுத்து படம் பண்ண போறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் என்னடா இதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் ஓஜி பார்க்கலங்கிறதுனால பார்ப்போம். ஒருவேளை இவர் நானி கூட பண்றாருங்கிறதுக்காகவே நான் ஓஜி பார்க்க வேண்டியது இருக்கும் போல, பார்ப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. அந்த மேட்டர் இந்த படத்துல இல்ல. இந்த படத்துல இந்த ஹீரோ இன்ட்ரோவே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. நார்மல்னா பயங்கர சண்டை தான், சண்டையில தான் இன்ட்ரோ. பட் அது ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அந்த இது கேங்க போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் மேல இருந்து அப்படியே அழகா வந்து இறங்குறாரு. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு இதுதான். செம்ம சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபுல்லு அந்த சொன்ன மாதிரி சும்மா சீன்ஸ், அந்த தேரோட சேஸ், அந்த குதிரையோட சேஸ் எல்லாம் சும்மா சீன்ஸாவே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லா என்டர்டெய்னிங்கா இருந்தது. அந்த அந்த இது அந்த துறைமுகத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 பேர் அப்பா மக, அவங்களுடைய காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துல வேற லெவல். படம் என்னதான் தெய்வீகம் அது இது அதை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல், ராஜா, அது சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே காமெடி படம் ஃபுல்லா பயங்கர ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்லயுமே சரி, பயங்கரமான அந்த காமெடிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ராஜமௌழி சார் படங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த படத்தோட ஒரு டொனாலிட்டிங்கிறது தெரிஞ்சுது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லா விதமான கண்டென்ட்டுமே ஒரு கலந்த மாதிரி இருக்கும்ல. காமெடி இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அதுல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு. ராஜமௌழி சாரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவருடைய ஸ்டெக்ஸை மாத்தி எடுத்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது கொடுத்துச்சு. அப்படி ஒரு படமா தான் இருந்தது இந்த படம். வேற லெவல் அந்த விஷயம். மியூசிக் ஆப்வியஸ்லி சொல்லணும். நம்ம இதை வந்துட்டு சொல்லாம விட்டோம்னா பாவமா போயிடும். பார்ட் 1க்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாரோ அதை விட அதிக எஃபோர்ட்னே சொல்லலாம். பயங்கரமான மியூசிக். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மியூசிக் வந்துட்டு எலிவேஷன் ஜாஸ்தி பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த இன்டர்மிஷன் சீன்ஸ் அதுகிட்ட எல்லாம் வந்துட்டு, சாரி இன்டர்மிஷன் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு இடத்துல அந்த தெய்வத்தை கூப்பிடுற சீன் வரும். ஒரு அநியாயம் நடக்கிற அந்த தெய்வத்தை கூப்பிடுவாங்க. அந்த சீன் அவர் வந்துட்டு பெருமையை வந்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல். கிட்டத்தட்ட அந்த சீனே ரொம்ப ரொம்ப ஸ்டேஜிங்காவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பெருமை ஓடி வராரு. அந்த அந்த குழிக்குள்ளதான் தெய்வம் இருக்கு. ஸோ ஓடி வராரு. இவங்க தெய்வத்தை கேட்டுட்டே இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த கத்தி இப்படின்னு உடனே அவர் அந்த குழியை தாண்டுறாரு. அப்படியே இந்த தெய்வம் அவனை பொசஸ் பண்ணுது. அந்த தெய்வம் கருப்பா அப்படியே போய் பொசஸ் பண்ணு. அந்த சீன் வந்துட்டு ஸ்டேஜிங்காவே அமேசிங். இப்படி இப்படி தாவன பெருமையை வந்துட்டு தாவும்போது பெருமையா தாண்டினவரு அந்த குழியை தாண்டும் போது அந்த தெய்வம் அவரை பொசஸ் பண்ணி அந்த சைடு விழுகும் போது அந்த சைடு தெய்வமா அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே கையை இது பண்ணி கத்தி இது பண்ணி செம்ம சூப்பரா அந்த ஸ்டேஜிங்காவே பயங்கர சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொரு சீன்ஸுமே. அண்ட் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லும் போதுமே வந்துட்டு இன்னொரு மேட்டர், ஸ்டேஜிங்னே டைம் எடுத்துப்பாங்க சில படங்கள்ல. ஸ்டேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்குமே நம்ம கங்குவா தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அது சூப்பர் ஸ்டேஜிங் தான், பட் அதுக்கு பயங்கர டைம் எடுத்துப்பாங்க. இப்ப இந்த கங்குவாலேயே பிளாஷ்பேக் தொடங்குனதுல இருந்து படத்துல அந்த இது அந்த யாரு அந்த அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, உங்க பையனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அது வரையுமே பயங்கர ஸ்டேஜிங்லேயே தான் படம் மூவ் ஆகும். ஸ்டேஜிங் ஸ்டேஜிங் ஸ்டேஜிங்னு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி எரிச்சல் தான். ஸ்டேஜிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கணும் ஸ்டேஜிங்க்கு. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்ட் வந்துடணும், அந்த சீன் வந்துடணும். ஸோ ஸ்டேஜிங்க்குனே டைம் போயிட்டு இருந்தா சொதப்பிடும். அது இந்த படத்துல பண்ணல. ஸ்டேஜிங்க்கு அவங்க டைம் எடுத்திருக்காங்க, பட் அது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. அவரே சொல்லியிருந்தாரு, ஒரு 7 ஃபிலிம்கான ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ என்ன பார்க்கும்போதே தெரிஞ்சுது, இவ்வளவு செட்டு போட்டிருக்காங்க, இவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, அப்ப இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. நான் சொல்றது சீன்ஸா மட்டுமே சொல்லல, மாண்டேஜஸா சொல்றேன். இப்ப நிறைய மாண்டேஜஸ் வருது. அந்த தெய்வத்தை இது பண்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல அவங்க அந்த கோயிலுக்கு போற அந்த சீக்வன்ஸ், அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய ராஜா அந்த அந்த இந்த மக்கள் அவங்க ரிலேட் பண்ணி அவங்க பேசிக்கிறது அதுன்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸுங்கிறது இருந்தது. ஸோ இதே ஒரு 7 ஃபிலிம்ஸுக்கான ஃபுட்டேஜுங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவ்வளோ லென்த்து தான். அந்த செம்ம சூப்பரா எடிட்டுமே பண்ணியிருக்காங்க, வேற லெவல். அதுவுமே இது பண்ணணும். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மணிகண்டன், அவரு தான் டப் பண்ணியிருக்காரு. பட் அவர் மாதிரியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு தெரில, அவரே தெரில, யாரோ டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த இன்டர்வியூல ரிஷப் ஷெட்டி சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி சில பேர் இன்டர்நெட்ல சொல்லிட்டு இருந்தாங்க மணிகண்டன் வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு, இதுக்கு வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ரிஷப் ஷெட்டியே சொன்னாரு, ஆமா அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு கார்டு வாங்கணும், டப்பிங் கார்டு வாங்கணும், டப்பிங் டேரக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு, அதெல்லாம் பண்ணி தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். படத்துல வந்துட்டு
அவர் மாதிரியே இல்லை. ஆப்வியஸ்லி மணிகண்டன்னா தெரியும் அவர் எந்த அளவுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இது பண்ணி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ரிஷப் ஷெட்டிக்கே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான வாய்ஸ் இருந்தால் அது இப்படி இருக்குங்கிற மாதிரி பயங்கர சூப்பராக இருந்துச்சு அவரோட டப்பிங். காமெடி சூப்பர், படம் ஓவராலே சூப்பர். இதாண்டா சினிமா, அதான் ரொம்ப சிம்பிள். இதாண்டா சினிமா தான் இந்த படம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ரீவாச் ஒர்த்தி, மியூசிக் அமேசிங், கிளைமேக்ஸ் போர்ஷன் அமேசிங், எல்லாமே சூப்பர். 10/10, 100/100 அப்படிதான். என்ன இதுக்கு நான் ஒரு ரிவ்யூ போட்டு இதை நான் உங்களுக்கு ஹைப் ஏற்றி போய் பாருங்கடா தேட்டருக்குன்னு புடனில தட்டுன்னு அவசியமே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஹிட்டு படம் தான். எனக்கு ஓடணும், என்னுடைய இந்த ஃபீலை வந்துட்டு நான் போடணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களை நான் வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.